வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே மதி. மனைவியின் மதிப்பு தெரியாத கணவர்களை பத்தியும், அதிலிருந்து எப்படி நீங்க மீண்டு வருவத பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு வீட்ல மனைவி தினமும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்குமே. சாப்பாடு, குழந்தை, வீட்டு வேலை, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. ஆனா நிறைய கணவன்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? இது என்ன பெருசா? இது அவங்களோட டெய்லி டியூட்டி தானே. இதுக்கு என்ன பெருசா அப்படியே நம்ம பெருசா சொல்லணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஒரு மனைவி வீட்டு வேலை மட்டும் செய்யறதுக்காக ஒன்றும் வரல. அவங்களுக்கு அப்படின்னு ஒரு மனசு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கவனம் வேணும். அவங்களுக்கும் கொஞ்சம் அன்பு நினைப்பாங்க. மரியாதை வேணும்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய கணவன்கள் வெளியில எல்லார்கிட்டயும் அப்படியே பயங்கர சாஃப்டா பேசுவாங்க. ஆனா வீட்டுக்கு மட்டும் வந்ததும் மனைவி கிட்ட மட்டும் கோபம், அலட்சியம், டெய்லி சைலண்ட் மோடாவே தான் போகும். அவங்க பேசுறது கேட்க கூட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மனைவி கணவன் கிட்ட பேசுறதே குறைச்சிருவாங்க. ஏன்னா என்ன தெரியுமா நினைப்பாங்க? நான் என்ன பேசினாலும் அவருக்கு புரியாது அப்படின்னு மனைவியோட மனசுல ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். நிறைய கணவன்கள் மனைவி கிட்ட அமைதியா இருக்கிறத அவளுக்கு எதுவும் ஃபீல் ஆகல போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லட்டுமா? அதிகமா ஹர்ட் ஆகிற பெண்கள் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க சண்டை போட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் ஈவன் கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பொண்ணுக்கு காசு மட்டும் போதாதுங்க வாழ்க்கையில. சாப்பாடு போடுறேன்ல, வீடு கட்டி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பெண்கள் பொதுவாகவே லக்ஸூரியா மட்டும் வாழ ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அன்பு வேணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைப்பாங்க. நீ சாப்பிட்டியா? டயர்டா இருக்கியா? அப்படின்னு கேட்கணும். ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு நன்றி, இது ஒன்று சொன்னாவே போதுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஒரு மனைவியை ரொம்ப சந்தோஷமாகுமா. ஆனா இதை சொல்றதுக்கே நிறைய ஹஸ்பண்ட்ஸ் தயங்குறாங்க. ஒரு சாரி சொல்றதா ஒரே ஒரு வேர்டு தான். சாரி, தேங்க்ஸ். இது கூட சொல்றதுக்கு ஏதோ பெரிய ஹிமாலய சாதனை மாதிரி நினைப்பாங்க. ஒரு ஒய்ஃப் தன்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் தப்பு எதுவுமே கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு வீட்டு வேலைக்காரி மட்டும் கிடையாது. கணவனோட லைஃப் பார்ட்னர். அந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தக்கூடியது அவள் தான். வீட்டில் எல்லாரையும் கவனிக்கிறது, அவளையும் யாரையாவது ஒருத்தவங்க கவனிக்கும் இல்லையா? பட் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னு தெரியுமா? நிறைய கணவர்கள் மனைவி இருக்கும்போது வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் போது, எல்லாம் உடம்பு சரியில்லாத போகும்போது அப்பதான் அவளோட அருமை அப்படிங்கிறது புரியும். ஆனா நிறைய கணவர்களுக்கு அது கூட புரியுறது கிடையாது. இது வரைக்கும் அவ செஞ்ச சாக்ரிஃபைஸ் எல்லாமே நார்மலா தோணும். ஒரு மனைவியோட அன்பு டெய்லி கிடைக்கிறதுனால நீங்க சீப் அப்படின்ற மாதிரி எடுத்துடக்கூடாது. அது கிடைக்காத ஒரு நாள் வரும் இல்லையா? அப்போ புரியும் மனைவியோட அருமை. அதனால ஒரு ஒரு கணவர்களும் மனைவி கிட்ட பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க. அவளை இக்னோர் பண்ணாதீங்க. அவள் பேசும்போது கேளுங்க. சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் கொடுங்க. ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவ மனசால உடஞ்சி போனதுக்கு அப்புறமா அவளோட உடம்பு மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும். ஸோ மனசோடு என்றைக்குமே அவள் இருக்க மாட்டா. ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். அண்ட் பெண்கள் நீங்களுமே சரி, வாழ்க்கையில் எது நினச்சுமே டயர்ட் ஆயிடாதீங்க. இந்த உலகத்தில் உங்களை மீறின ஒரு சக்தி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்க பழகிக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹர்ட் ஆகாம அதிலிருந்து கடந்து போக பாருங்க. யாருக்காகவும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் வாழக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அது கணவனே இருந்தாலும் குழந்தைகளே இருந்தாலும் அது இன்றைக்கும் நீங்கள் விட்டுக்கு கொடுக்கக்கூடாது. சமுதாயத்தில் பெண்கள் அப்போ இருந்த காலம் வேறு, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வேறு. ஏன் அவங்களாம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. உங்களோட உதவி தான் மற்றவங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஏதோ அவங்க சாப்பாடு போட்டு அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வாழலை. அவங்களுக்காக உங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக வாழ்றீங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இன்னும் நிறைய பேசலாம். நான் உங்கள் ஆர்ஜே மதி.